தவிக தலைவர் விஜய் எஸ்ஐஆர் பற்றி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு. அந்த வீடியோ பற்றி சேகர் பாபு கிண்டலாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பற்றியும், குப்பை வண்டியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் யார் வீசினாங்க, எதனால் இது வீசப்பட்டது அப்படின்றத பற்றியும், திரு வைகோ அவர்களுக்கு செங்கல்பட்டில் மட்டும் 250 கோடி ரூபாய் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நபர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏன் இதை பற்றி சொன்னார் அப்படின்ற விஷயத்தையும் இதெல்லாம் பார்க்கலாம். இது போல ஆங்காங்கே நடந்த முக்கியமான சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். தவிக தலைவர் விஜய் அவர்கள் எஸ்ஐஆரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லிக்கிறாருன்னா, நானும் ரவுடி தான் சொல்லிட்டு வடிவேல் காமெடியை மென்ஷன் பண்ணி இவர் பண்ணுறது அது போல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறாரு. கடலூர் மாவட்டம் மஞ்சுக்குப்பம் பகுதியில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த குப்பை வண்டியில் 100க்கும் மேலான வாக்காளர் அடையாள அட்டை வீசப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்து அங்கு வந்த தமிழ்நாடு அரசு சார்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை ஆய்வு பண்ணி பார்த்ததுல இந்த வீசப்பட்ட 100க்கும் மேலான வாக்காளர் அடையாள அட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சப்பட்டிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய வாக்காளர் அடையாள அட்டை குப்பையா இங்க வீசப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது யார் இதை பண்ணது, எதனால இவ்வளவு வாக்காளர் அடையாள அட்டை குப்பையா இங்க கொட்டப்பட்டிருக்குது, ஒருவேளை இது போலி வாக்காளர் அடையாள அட்டையா இருக்குமோ அப்படின்ற கோணத்துல வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென்கொரியாவின் வாஷ்விங் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய முதலீடு செய்ய வருது. ஒரு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு அரசு கேட்குது. அதுக்கு இந்த வாஷ்விங் நிறுவனம் ஓகே நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் ஓகே என்ன விலைக்கு பர் ஏக்கருக்கு கேட்குதோ அதை விட கம்மியான விலைக்கு கொடுத்து அங்கே ப்ராஜெக்டை அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தானாக வந்த 1720 கோடியை வெறும் ஒரு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா கேட்டு கோட்டை விட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. வேலூர் மாவட்டம் அத்திமரத்தூர் கொல்லை கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தாய் தன் இறந்து போன பிள்ளையோட ஆம்புலன்ஸில் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்கக்கூடிய வழியில் நடுவுள் வழியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டு அங்கேயே தாயும் சரி அவங்க இறந்து போன அந்த பிள்ளையும் சரி இறக்கி விடப்படுறாங்க. இதுக்கு அந்த தாய் ஏன் இங்கே இறக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கப்புறம் ரோடு வசதிலாம் சரியில்லைம்மா, நீங்கள் இங்கேருந்து இறங்கி உங்கள் பிள்ளைங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இறக்கி விடப்பட்ட அந்த தாயும் சரி இறந்து போன அந்த பிள்ளையும் சரி தாய் அழுது புலம்பிக்கிட்டே அங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு இறந்து போன தன் பிள்ளைய சுமந்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. உள்கட்டமைப்பை வலுப்படுத்துகிறோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, அது சென்னையில் மட்டும்தான் இருக்கணுமா, சென்னைக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் வளர்ச்சி இருக்கக்கூடாதா அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. திரு வைகோ அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி ரூபா சொத்து இருக்கிறதாவும், அது இல்லாமல் 10 ஏக்கர்ல பிரம்மாண்டமா அரண்மனை மாதிரி வீடு ஒன்றை கட்டிட்டு வர்றதாகவும், சில வருஷத்துக்கு முன்னாடி 5 கோடி ரூபா மதிப்புல பிரம்மாண்ட நட்சத்திர ஹோட்டல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. மதிமுக கட்சியின் முன்னாள் முக்கிய பதவிகள் வகித்த மல்லை சத்யா இதை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வீடு, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி சொத்துனா தமிழ்நாடு ஃபுல்லாக வைகோ அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேச்சுன்றது ஓட ஆரம்பிக்குது. இப்படி தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சில சம்பவங்களை உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற சில நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அரசியல் சார்ந்த சில நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.